ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை ஜ அக்கா. ஜ அக்கா என்பது கூக்குரல். இஸ்ரவேல் மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட கூக்குரல் தேவனுடைய செவிகளில் எட்டினபடியால் அவர்கள் விடுதலை பயணத்தை ஆரம்பிக்க உதவினது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை ஜ அக்கா என்பதாகும். ஜாடே ஆயின் கோஃப் ஹே ஜ அக்கா. இந்த வார்த்தை வருகிற வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய உபத்திரவத்தை பார்த்தார். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எழுப்புகிற கூக்குரலை கேட்டார். அவர்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். இந்த இடத்தில் கூக்குரல் என்கிறதான வார்த்தை ஜ அக்கா என்ற எபிரேய வார்த்தையாகும். திரும்பவும் சொல்லுகிறேன். ஜாடே ஆயின் கோஃப் ஹே ஜ அக்கா என்பது கூக்குரல். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய தியானத்திற்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தையாக காணப்படுகிறது. கூக்குரல் என்பது ஒரு பெரிய சத்தம், அபாயம் ஒலி எழுப்பக்கூடிய ஒரு சத்தமாய் இருக்கிறது கூக்குரல் என்பது. அதாவது எபிரேய வேதாகமத்தில் இந்த ஜ அக்கா என்கிறதான வார்த்தை ஜனங்கள் அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி, அவர்களுக்கு இழைக்கப்படும் தீங்குகள், அவர்கள் இருக்கிறதான ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அந்த மாதிரி சூழ்நிலையில அவர்கள் எழுப்புகிறதான ஒரு அபய குரல் தான் ஜ அக்கா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜ அக்காவை கேட்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய கூக்குரல், நம்முடைய அபய குரலை கேட்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவம், எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் எழுப்புகிற கூக்குரல், எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள் படுகிற வேதனைகள். கர்த்தர் யார்? கூக்குரலை கேட்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய கூக்குரல்களை அவர் கவனித்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கூக்குரலிடும் பொழுது நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்மை விடுதலை அளிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்களும் உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுவது நிமித்தமாய் எழுப்புகிற சத்தம், நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் படுகிற வேதனை நிமித்தமாய் நீங்கள் எழுப்புகிற சத்தம் யாருடைய காதுகளில் தொனிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய காதுகளில் தொனிக்கிறது. இந்த ஜ அக்கா என்கிறதான இந்த வார்த்தை வருகிற இன்னொரு இடம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கவனித்தீர்களா? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம்
பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்கிறதான வார்த்தை இங்கே ஜஅக் ஆ என்ற வார்த்தை தான் எபிரேய வார்த்தை. இஸ்ரவேல் மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட கூக்குரல் தேவனுடைய செவிகளில் எட்டினபடியால் அவர்கள் விடுதலை பயணத்தை ஆரம்பிக்க உதவினது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விடுதலையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இழைக்கப்படுகிற தீங்குகள், நமக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவதை தவிர இன்னொரு வழி இல்லை. நம்முடைய சத்தம் மற்றவர்களுடைய காதுகளில் தொனித்தால் அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நாம் எழுப்புகிற கூக்குரல் கர்த்தருடைய காதுகளில் தொனித்தால் அதனால் வருகிற ஆசீர்வாதம் நம்மை பார்வோனுடைய கையில் இருந்தும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாக்குகிறது, நீங்களாக்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏசாயா ஒரு அற்புதமான விஷயத்தை, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய, தேறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்காக சொல்லுகிறார். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. ஏசாயா இந்த பூமி திரும்பவுமாக சிருஷ்டிக்கப்படும் என்பதை அவர் விளக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஜஅக்கா of the oppressed will end. அதாவது ஒடுக்கப்படுவர்களுடைய கூக்குரல் இனிமேல் கேட்கப்படுவதில்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இனிமேல் அழுகை இல்லை, இனிமேல் தீமை இல்லை, இனிமேல் அநீதி இல்லை, எல்லாமே மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார் என்று சொன்னால், எத்தனை பேர் ஏசாயாவினுடைய இந்த வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்கள்? அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் எருசலேமின் மேல் களி கூறுவேன், என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். காரணம் என்ன? என் ஜனம் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது மட்டும்தான் நான் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். என் ஜனம் களி கூறும் பொழுது மட்டும்தான் நான் களி கூற முடியும். அவர்கள் மேல் நான் செய்ய போகிற காரியம் என்னவென்று சொன்னால், அழுகையின் சத்தமும் ஜஅக்கா சத்தமும், the sound of ஜஅக்கா, அதில் இனி கேட்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எபிரேய வார்த்தை கூக்குரல் என்ற தமிழ் வார்த்தைக்கு பின்னால் உள்ள ஜஅக்கா என்ற எபிரேய வார்த்தை தான். ஆண்டவரே, என்னுடைய கூக்குரல் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறது. நீர் என்மேல் களி கூறும். நான் எருசலேமின் குமாரத்தி, நான் சியோன் குமாரத்தி. ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன். என்மேல் நீர் மகிழ்ச்சியாயிருப்பதற்கு என்னுடைய அழுகையின் சத்தம் நிற்க வேண்டும். என்னுடைய கூக்குரலின் சத்தம் இனி கேட்கப்படக்கூடாது. கர்த்தாவே, நீர் அதை தடுத்து நிறுத்தும் என்கிற விண்ணப்பத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்பீர்கள் என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கூக்குரல், உங்களுடைய அழுகை எதுவாக இருந்தாலும் என் தேவனால் அந்த கூக்குரலின் சத்தத்தை நிறுத்த முடியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் நம்முடைய அழுகையின் சத்தத்தையும் நிறுத்தி வைக்க அவரால் முடியும். He can stop all our za'aka. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? அப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, உம்மால் என்னுடைய கூக்குரலை நிறுத்த முடியும் என்ற வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், நாம் படும் எல்லா வேதனைகளையும், அழுகையின் சத்தத்தையும் நிறுத்தி நம்மை கழிவுறச் செய்து நம்மை மகிழ்ச்சியில் திளைக்க பண்ண நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவர் என்கிற சந்தோஷமான செய்தியை இந்த காலை வேளையில சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஜஅக்கா என்கிறதான வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அற்புதமான காலை பொழுதிலே எங்களுடைய கூக்குரல் உம்மால் நிறுத்தப்படுகிறது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய கூக்குரல் நிறுத்தப்படும் பொழுது நாங்கள் விடுதலையாகிவிட்டோம். நாங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம், களி கூறுகிறோம், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறோம். இந்த கால வேளையிலே அநீதி இழைக்கப்படுவது நிமித்தமாக, சூழ்நிலைகளின் நிமித்தமாக, இக்கட்டுகள், பாடுகள், பலவீனங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பாரங்களினால் கூக்குரல் எடுக்கிற ஒவ்வொரு மக்களின் கூக்குரலும் ஜஅக்காவும் உம்முடைய சமூகத்துல வந்து எட்டட்டும். ஆண்டவரே, கர்த்தர் சத்தத்தை கேட்பீராக, செவி கொடுப்பீராக, விடுதலையை கொடுப்பீராக.
மகிழ்ச்சியினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியர்ந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை ஓத் என்பதாகும். இதனுடைய பொருள் அடையாளம். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் யாருக்கான அடையாளம்? ஜனங்களுக்கான அடையாளம், அந்த வீடுகளில் இருக்கிற மக்களுக்கான அடையாளம். என்னை இந்த உலகத்தின் பாடுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் வழிவிலக்குகிற ஒரு அற்புதமான ஒரு அடையாளம். அது எந்த அடையாளம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம்.